எல்லாரும் எப்படி இருக்கீங்க? திஸ் இஸ் யார்வி அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் டோன்ட் பி டூ எமோஷ்னலோட எபிசோட் 4 தான் பார்க்க போகிறோம். டைம் எதுவும் மிஸ் பண்ணாமல் வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ போன எபிசோடோட லாஸ்ட்டில் குட்டி செயின் பெரிய செயின் 2 பேரும் சண்டை போட்டாங்களே, அதுக்கப்புறமா பீரன் குட்டி செயினை கூட்டிகிட்டு வர மாதிரி காமிச்சாங்களா. இப்போ அங்கேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. நம்ம குட்டி செயினும் பீடானும் பைக்கில் போயிட்டுருக்காங்க. அதுக்கப்புறமா ஒரு பிரிட்ஜ் ஓரத்தில் குட்டி செயின் ஃபீல் பண்ணிகிட்ருக்கான். பீடன் அவனை சமாதானப்படுத்துறதுக்கு வராது. அவர்கிட்ட குட்டி செயின், நான் நல்லது தானே பண்ணேன், அவன்கிட்ட பிரேக்கப் பண்ணது நான் பண்ண ரொம்பவே நல்ல விஷயம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதனால ஏன் எனக்கு இவ்வளோ கஷ்டமாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு குட்டி செயின் அழுவுறான். உடனே பீஜேனும் அவனை பிடிச்சி அவன் தலையெல்லாம் தடவை விட்டு, எதுனாலும் பரவாயில்ல, உனக்கு அழுகணும்னு தோணுன்னா அழுதுடு, நான் உனக்காக இங்கே இருக்கேன், நான் உன்னை பத்திரமா பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி பீடேன்னு சொல்லி சமாதானப்படுத்துறாரு. அங்கேயே அந்த சீன் கட் ஆகுது. இப்போ குட்டிச்சின்னு அவனோட ரூமில் தான் இருக்கான். அவனுக்கு ஃபோனில் ஒரு ரிமைண்டர் வருது. இன்றைக்கி தான் February 27. அதான் இவன் ஒரு காம்படிஷனுக்கு அப்ளை பண்ணியிருந்தால அதோட டெட்லைன் இன்னைக்கு. அதை பார்த்த உடனே அவனுக்கு அன்னைக்கு பெரியஜன் கிட்ட சொன்னதெல்லாம் ஞாபகம் வருது. ஃபோனை எடுத்து இவன் வரைஞ்ச ஃபோட்டோவையும் பார்க்குறான். அதுக்கப்புறம் என்னத்துக்கு இதெல்லாம் நம்ம வச்சுக்குது அப்படின்ட்டு சொல்லிட்டு அந்த ஃபோட்டோவையும் டெலீட் பண்ணியிருப்பான். இப்போ கிளாஸ் காமிக்கிறாங்க, டான்ஸ் கிளாஸ் இன்னைக்கு அவங்களுக்கு. அப்போது அந்த டீச்சர் சொல்கிறாங்க, குழந்தைங்களா, இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் வச்சுருக்கேன். இன்றைக்கி நீங்கள் ஒரே பார்ட்னர் கூட டான்ஸ் ஆட மாட்டீங்க, பார்ட்னர் மாற்றிக்கிட்டே இருப்பீங்க. இப்படி ஆடுனா உங்களுக்கு இன்னும் கான்ஃபிடெண்ட்டாகவும் ஆகும். அதே மாதிரி நீங்கள் யார் கூடனாலும் உங்களால் ஈஸியாக கான்ஃபிடெண்ட்டாக ஆட முடியும். அதுக்காக நம்ம இன்றைக்கி இப்படி பண்ணலாம். சரி, எல்லோரும் உங்களோட பொசிஷனுக்கு போய் நல்லங்க, நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லி அவங்க சொல்கிறாங்க. நம்ம குட்டி செயின் யார் கூட டான்ஸ் ஆடுறான்னா கேப் கூட தான் டான்ஸ் ஆடுறான். ஏன்னா அவனுக்கும் பெரிய செயினுக்கும் சண்டலை, அதனால் அவன் கேப் கூட தான் டான்ஸ் ஆடிட்டுருக்கான். இவனும் கேப்பும் டான்ஸ் ஆடிட்டுருக்காங்க. பின்னாடி டீச்சர், நீங்கள் நல்லா டான்ஸ் ஆடிட்டே இருங்க, நான் எப்போ சொல்கிறேன்னா அப்போ நீங்கள் உங்களோட பார்ட்னர்ஸை மாற்றிக்கோங்க, புரிஞ்சுதா அப்படின்ற மாதிரி பின்னாடி டீச்சரும் பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம கேப் கேட்குறான், ஹே நீயும் பெரிய செயினும் ஏன் போய் பேசக்கூடாது, உங்களுக்கு நடுவில் இருக்க பிரச்சனையை நீங்கள் சால்வ் பண்ணிக்கலாம்ல, நீ ட்ரை பண்ணி பார்க்குறியா அப்படின்ற மாதிரி கேப் சொல்ல, டே கேப் அப்படின்ற மாதிரி குட்டி செயின் கோவமாக சொல்கிறான். சரி, உனக்கு என்ன தோணுதோ அதை பண்ணு அப்படின்ற மாதிரி கேப் சொல்கிறான். அதுக்குள்ளே டீச்சரும், இப்போ உங்களோட பார்ட்னர்ஸை மாற்றுங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம குட்டி செயினும் வேற ஒரு பொண்ணு கூட போய் ஆடுறான். இந்த மாதிரி கொஞ்ச நேரம் ஆடி ஆடி பார்ட்னர்ஸை மாற்றிட்டே இருக்காங்க. அடுத்த டைம் பார்ட்னர்ஸை மாற்ற சொல்ல நம்ம பெரிய செயின் கூட ஜாயின் ஆகிடுறாங்க குட்டி செயின். இப்போ நம்ம பெரிய செயின் குட்டி செயின் தான் டான்ஸ் ஆடிட்டுருக்காங்க. நம்ம பெரிய செயின் குட்டி செயினை ரொம்ப கிட்டத்தில் வச்சு டான்ஸ் ஆடிட்டுருக்காரு. ரொம்ப டைட்டாகவும் பிடிச்சிட்ருக்காரா. என்ன பண்ணுறீங்க நீங்கள் அப்படின்ற மாதிரி இவன் கேட்க, என்ன டைட்டாக பிடிச்சிக்கோ, இல்லாட்டி டான்ஸ் நல்லா இருக்காது அப்படின்ற மாதிரி பெரிய செயின் சொல்கிறாரு. அண்டே இவங்களும் டான்ஸ் ஆடிட்டே இருக்காங்க. ஆனால் பெரிய செயின் ரொம்பவே டைட்டாக பிடிச்சி டான்ஸ் ஆடுறதுனால நம்ம குட்டி செயினுக்கு ஒரு மாதிரி ஆக்வர்டாக ஆயிடுது. என்ன பண்ணுறீங்க நீங்கள் அப்படின்ற மாதிரி கேட்க, நான் எதுவுமே பண்ணலையே அப்படின்ட்டு பெரிய செயின் சொல்கிறாரு. ஏன் அப்படி போய் சொல்கிறீங்க அப்படின்ட்டு குட்டி செயின் சொல்கிறான். உடனே பெரிய செயின் சொல்கிறாரு, டீச்சர் என்ன சொல்லி கொடுத்தாங்களோ அதை தான் நான் பண்ணிகிட்ருக்கேன், நீ தான் நான் ஏதோ பண்ணுவேன் அப்படின்ட்டு நினச்சிட்ருக்க போலையே அப்படின்ற மாதிரி அவர் சொல்ல, இவன் அமைதியாக இருக்கான். உன்னோட கண்ணை பார்த்தாவே நீ நினைக்கிறதெல்லாம் தெரியுது. அப்படியே அங்கே டான்ஸ் சீன் கட் ஆகுது. இப்போ குட்டி செயின் அவனோட வீட்டில் இருக்கான். ஃபோனில் நம்ம பெரிய செயினோட ஃபோட்டோவெல்லாம் பார்த்து எல்லாத்தையும் டெலீட் பண்ணிகிட்ருக்கான். அப்போ பார்த்தா யாரோ நிற்கிறாங்க. இவனும் ஹலோ அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்த்தா அது பெரிய செயின். என்னத்துக்குடா நீ இங்கே வந்த அப்படின்ற மாதிரி குட்டி செயின் கேட்க, நான் இங்கே மருந்து வாங்க வந்தேன் அப்படின்ட்டு அவர் சொல்கிறாரு. சரி, உங்களுக்கு என்ன மருந்து வேணும் அப்படின்ற மாதிரி கேட்க, நீ அன்னைக்கு எனக்கு கொஞ்சம் மருந்து கொடுத்தல, அதை திருப்பி கொடு, என்கிட்ட அது காலியாயிடுச்சு, ஆனாலும் எனக்கு இன்னும் சரியாகலை, அப்போ இருந்ததை விட எனக்கு இப்போது தலைவலி அதிகமாக இருக்குது அப்படின்ற மாதிரி பெரிய செயின் மருந்து கேட்குறாரு. என்ன இப்போ என் கூட விளையாண்டுட்ருக்கியா அப்படின்ற மாதிரி குட்டி செயின் கேட்க, இல்லை நான் உங்ககிட்ட உண்மையாக தான் சொல்கிறேன், நான் என்ன சொன்னாலும் நீ என்னை இனிமேல் நம்ப மாட்ட போலையே அப்படின்ற மாதிரி பெரிய செயின் கேட்குறாரு. அதுக்கு ஏன்னா இது வரைக்கும் நீங்கள் என்கிட்ட பொய் மட்டும் தான் சொல்லிகிட்ருக்கீங்க அப்படின்ட்டு குட்டி செயின் சொல்கிறான். நீ என்னை எப்படி வேணாலும் நினச்சிக்கோ, ஆனால் இந்த தடவை நான் பொய் சொல்லலைன்னா அப்போ நீ என்ன பண்ணுவ, இப்படி நீ ஒன்றுமே பண்ணாமல் என்னை விட்டுட்டு போகலான்ட்டு இருக்கியா அப்படின்ற மாதிரி இவர் கேட்க, உனக்கு இப்போ மருந்து தானே வேணும், நான் போயிட்டு எங்கள் அப்பா கொடுத்த மருந்தை உனக்கு திருப்பி எடுத்துகிட்டு கொடுத்துட்றேன், தயவு செஞ்சு என்னை விட்டுட்டு போயிடு அப்படின்னு சொல்லிட்டு இவன் மருந்து எடுக்கிறான். உடனே பெரிய செயின்,
தேங்க்யூ. இப்பயுமே நீ என்னை நம்பி எனக்காக மருந்தெல்லாம் அனுப்பிச்சு கொடுக்குற. அதுக்கு ரொம்பவே தேங்க்ஸ். இதுவுமே வந்து நான் இந்த கடைக்கு ரெகுலர் கஸ்டமராக அடிக்கடி வரேன் அப்படின்ற மாதிரி அவர் சொன்ன உடனே இவனுக்கு கொஞ்சம் கோவமாயிடுது. அவன் திறந்து மருந்து எடுத்துட்டனால அந்த கதவை வந்து அப்படியே டப்புன்னு மூடிட்டு, என்ன தயவு செஞ்சு என்னை தொல்லை பண்ணாதீங்க அப்படின்ட்டு சொல்கிறான். உடனே பெரியச்சு, நீ தானே சொன்ன நான் இங்கே எப்போ வேணாலும் வரலாம் அப்படின்ட்டு அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. குட்டி ஜெயின் வந்து நம்ம பெரிய ஜெயினோட முகத்தையே பார்க்க மாட்டான். கீழே கொண்டுச்சு, என் கண்ணை பார்த்து பேசேன், ஏன் நீ என்னை பார்க்கவே மாட்ற? உனக்கு பயமாக இருக்கா என் முகத்தை பார்த்து பேசினா உனக்கு திருப்பி ஃபீலிங்ஸ் எல்லாம் வர ஆரம்பிச்சிடும் அப்படின்ட்டு அப்படின்ற மாதிரி பெரிய ஜெயின் கேட்குறாரு. ஒன்று பின்னாடி இருந்து ஒரு வாய்ஸ், அவன் ஏன் உன் முகத்தை பார்க்கலன்னா உன் முகத்தை பார்க்க அவனுக்கு சுத்தமாக பிடிக்கல அப்படின்ற மாதிரி ஒரு வாய்ஸ் வருது. யாரா அது அப்படின்ட்டு 2 பேரும் திரும்பி பார்க்குறாங்க. பார்த்தா நம்ம பீடான்னு வந்திருக்காரு. ஜேனை தொல்லை பண்ணுறதை விட்டுட்டு எங்கேயாவது போறியா அப்படின்ற மாதிரி பெரிய ஜேனை பார்த்து சொல்ல, நீ ஜேனுக்கு யாரு, நீ எப்படி நான் அவன் கூட பேசக்கூடாது சொல்லலாம் அப்படின்ற மாதிரி பெரிய ஜேன் வந்து பீடான்னு பார்த்து கேட்குறாரு. ஒன்று பீடானும் பெரிய ஜேன் 2 பேருக்கும் சண்டை வந்துருக்கு. ஒன்னே குட்டி ஜேன் நடுவில் பூந்து சண்டை போடுறத நிறுத்துறீங்களா அப்படின்ட்டு சொல்லிட்டு அவங்க 2 பேரையும் வந்து நிறுத்துறான். அப்போது குட்டி ஜேனோட தங்கச்சி வந்து, எனக்கு பசிக்குதுடா, பிட்ஸா ஆர்டர் பண்ணலாமா அப்படின்ற மாதிரி கேட்குறா. இங்கே எல்லாரும் இருக்க பார்த்துட்டு அவளும் ஹலோ அப்படின்ற மாதிரி சொல்கிறா. உடனே பெரிய ஜேனும் அங்கேருந்து கிளம்பிடுறாரு. குட்டி ஜேன் அவள் தங்கச்சி கிட்ட, எனக்கு பசிக்கல, அதே மாதிரி எனக்கு சாப்பிடவும் தோணலை, நீ வேணா ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லிடுறான். உடனே அவனோட தங்கச்சியும் எல்லாவது பண்ணிட்டு போடா அப்படின்னு சொல்லிட்டு அவள் மேலே போயிடுறா. சரி பீடன், நீங்கள் எப்படிங்க வந்தீங்க அப்படின்ற மாதிரி குட்டிச்சேன்னு கேட்க, உன்னை பற்றி எனக்கு ரொம்ப கவலையாக இருந்ததா, அதனால தான் நான் வந்து பூட்கிட்ட உன்னோட அட்ரஸ் கேட்டேன். ஆனால் பெரியஜி நீங்கள் வருவார் அப்படின்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. நல்ல வேலை நான் இங்கே வந்துட்டேன். அவனுக்கு உடம்பெல்லாம் சரியில்லை, அவன் நல்லா தான் இருக்கான், உன்னை ஏமாத்தணும் அப்படின்றதுக்காக அவன் வந்து அப்படி பண்ணிகிட்ருக்கான் அப்படின்ற மாதிரி பீடன்னு சொல்கிறாரு. எனக்கும் என்ன பண்ணுறதுனே தெரில, என்ன பண்ணால் அவன் வந்து என்னை விட்டுட்டு போவான் அப்படின்ட்டு எனக்கு தெரியலை அப்படின்ற மாதிரி குட்டிச்சேன்னு சொல்கிறான். உடனே பீடான்னு கேட்குறாரு, சரி உனக்கு என்ன, இதுவுமே பெரிய ஜேன கூட இல்லைனாலும் நீ சந்தோஷமாக இருப்பல அப்படின்ற மாதிரி கேட்க, இவன் வந்து கொஞ்ச நேரம் அமைதியாக இருக்கான். எனக்காவது ஒரு நாள் வந்து நான் அப்படி இருப்பேன் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி அவன் சொன்னதுக்கு, ஓகே அப்போது அது வரைக்கும் நான் வந்து பீஜேன்கிட்ட இருந்து உன்னை காப்பாற்றுறேன், உனக்கு ஓகேவா அப்படின்ற மாதிரி பீடன் கேட்குறாரு. அங்கேயே வந்து சீன் கட் ஆகுது. இப்போ அடுத்த நாள் காலேஜ் தான் காமிக்கிறாங்க. நம்ம பீடன் தான் வந்து குட்டிச்சேனை பைக்கில் கூட்டிகிட்டு வந்து விடுறாரு. இதெல்லாம் பார்த்துட்டு சுற்றி இருக்கவங்களா, என்ன இன்னைக்கு குட்டிச்சேன் வேற யார் கூடயே வரான், பீச்சேன் கூட ஏன் அவன் இன்னைக்கு வரலை, அவங்க 2 பேரும் பிரேக்கப் பண்ணிட்டாங்களா, அப்படியெல்லாம் இருக்காதுல்ல, அவங்க 2 பேரும் ரொம்ப லவ் பண்ண மாதிரி இருந்ததே, ரொம்ப க்யூட்டாகவும் இருந்தாங்க, எப்போவுமே எல்லா நேரத்துலையும் ஒன்றாவே போயிட்டு இருந்தாங்களே அப்படின்ற மாதிரி எல்லாரும் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. இங்கே பீடன் குட்டிச்சேனோட தலையில் இருக்க ஹெல்மெட்டை தள்ளுத்தி விட்டுட்டு, உனக்கு என்கிட்ட இருந்து ஏதாவது ஹெல்ப் வேணும்னா எனக்கு கால் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து கிளம்பிடுறாரு. இவனும் அப்படியே திரும்பி போகிறான். போனால் அங்கே வந்து பூட் வரான். பூட்கிட்ட போயிட்டு, டேய் என்னை மன்னிச்சிடுதா, நான் உன்னை நம்பாததுக்கு, உனக்கு வேணும்னா நீ என்னை திருப்பி கூட அடிச்சுக்கோ அப்படின்ற மாதிரி சொல்ல, உடனே பூட்டும் வந்து மாட்டினியா அப்படின்ற மாதிரி முகத்தை வச்சுக்கிட்டு கையை வந்து அடிக்கிறதுக்காக ஓங்குறான். உடனே நம்ம குட்டிச்சேன்னா பயந்துடுறான். இல்லை நான் சும்மா விளையாட்டுக்கு தான் பண்ணேன், வா போகலாம், உன்னோட முகத்தை பார்க்க சொல்ல ரொம்ப காமெடியாக இருந்தது தெரியுமா நீ பயந்த உடனே, சரி பீடன் கூட நீ நல்லா செட் ஆகிட்டா போலையே, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் உள்ளே போகிறாங்க. இப்போ நம்ம குட்டிச்சேனும் பூட்டும் வந்து நடந்து போயிட்டுருக்காங்க. அப்போது ஒரு பொண்ணு வந்து ஒரு ப்ராச்சர் மாதிரி இருக்கிறக்க கொடுக்குறா. அதில் பார்த்தா நம்ம பீடானோட ஃபோட்டோ போட்டிருக்கு. உடனே பூட் சொல்கிறான், பீடன் என்கிட்ட சொன்னார் ஏதோ ஒரு எக்ஸிபிஷன் வருதான், அவர் எடுத்த ஃபோட்டோஸ்லாம் அவர் வந்து எக்ஸிபிட் பண்ண போகிறாராம், உனக்கு தெரியுமா அப்படின்ற மாதிரி பூட் கேட்குறான். எனக்கு தெரியாதே, அவருக்கு ஃபோட்டோகிராஃபி கூட தெரியுமா அப்படின்ற மாதிரி குட்டிச்சேன் கேட்க, ஆமாம் அப்படின்ட்டு பூட் சொல்கிறான். அங்கேயே வந்து சீன் கட் ஆகுது. இப்போ நம்ம பீடன் அப்புறம் குட்டிச்சேன் 2 பேரும் எதோ பார்க் மாதிரி இருக்குது அங்கே தான் வந்திருக்காங்க. நம்ம குட்டிச்சேன் பேக் மாட்டிகிட்டு இருக்கானா, அதை பார்த்துட்டு, டே உனக்கு அந்த பேக் வெயிட்டாக இருக்கா, நான் வேணால் தூக்கிக்கவா அப்படின்ற மாதிரி அவர் கேட்குறாரு. இல்லை இல்லை நான் பார்த்துக்கிறேன், ஆனால் நான் உங்களுக்கு தேங்க்யூ சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறேன், நீங்கள் எனக்கு நிறையாவே ஹெல்ப் பண்ணிட்டீங்க அப்படின்ற மாதிரி வந்து அவன் சொல்கிறான். நான் இந்த எக்ஸிபிஷன்லாம் நான் டிஸ்பிளே பண்ணுற ஃபோட்டோஸ் எல்லாம் சேல் பண்ணலான்னு இருக்கேன், நான் அப்படி பண்ணேன்னா அந்த காசு வந்து ஃபோட்டோகிராஃபி கிளப்புக்கு போய் சேர்ந்துடும் அப்படின்ற மாதிரி பீடன் சொல்கிறாரு. எனக்கு சுத்தமாக தெரியாது நீங்கள் ஃபோட்டோலாம் எடுப்பீங்க, உங்களுக்கு ஃபோட்டோ எடுக்கிறது பிடிக்கும் அப்படின்ட்டுலாம்,
அப்படின்ற மாதிரி குட்டிச்சேன்னு கேட்க பீடன் சொல்கிறாரு, இந்த உலகத்தில் நடக்கிறத அந்த மொமெண்ட்டில் இருக்கிறத அதே மாதிரி கேப்சர் பண்ண முடியும், அதனால் எனக்கு ஃபோட்டோகிராஃபினா ரொம்ப பிடிக்கும் அப்படின்ற மாதிரி அவர் சொல்ல, ஆ எனக்கு புரியுது, ஏன்னா எனக்கு வந்து ட்ராயிங்கும் அதே மாதிரி தான் அப்படின்ட்டு குட்டிச்சேன்னு சொல்கிறான். ஒன்னே பீடன் கேட்குறாரு, சரி நீ இதுக்கு முன்னாடி ஏதாவது காம்படிஷனுக்கு உன்னோட ஒர்க்கெல்லாம் சப்மிட் பண்ணியிருக்கியா, இல்லை எக்ஸிபிஷனில் டிஸ்ப்ளே பண்ணியிருக்கியா அப்படின்ற மாதிரி கேட்க, நான் பண்ணலாம் அப்படின்ட்டு யோசித்தேன், ட்ரையும் பண்ணேன், ஆனால் இதுக்கப்புறம் எனக்கு அப்படி பண்ணணும்னு தோணலை அப்படின்ற மாதிரி வந்து குட்டிச்சேன்னு சொல்கிறான். ஒன்னே பீடன், நீ அந்த பக்கம் ஓரமாக போய் நில்ல, அங்கே நில்ல அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. இவனும் போய் வந்து நிற்கிறான். பீடன் வந்து இவனை கொஞ்சம் ஃபோட்டோஸ்லாம் எடுக்கிறாரு. அதுக்கப்புறம் அப்படியே 2 பேரும் பேசி சிரித்து நடந்து போயிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறமா பீடன் போயிட்டு காஃபியும் வாங்கிட்டு வராரு. நம்ம குட்டி ஜெயின் வந்து தேங்க்யூ சொல்லிட்டு வாங்கிக்கிறான். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு, பீடன் நான் அந்த எக்ஸிபிஷனோட கான்செப்ட்லாம் பார்த்தேன், அதில் கொடுத்துருந்த டீம் எனக்கு வந்து சுத்தமாக புரியலை, என்ன அர்த்தம் அதுக்கு அப்படின்ற மாதிரி குட்டி ஜெயின் கேட்குறான். அதுவா, அது வந்து பிளாக் அண்ட் ஒயிட் ஃபோட்டோஸ் தான். பிளாக் அண்ட் ஒயிட்டாக இருந்தாலும் அது வந்து நம்மளுக்கு கலர்ஃபுல்லாக தெரியும் அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறாரு. குட்டிச்சேனுக்கு ஒன்றும் புரியலை. வெயிட் பண்ண, நான் உனக்கு எக்ஸாம்பிளோட காமிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் வந்து வானத்தை வந்து ஒரு ஃபோட்டோ எடுக்கிறாரு. எடுத்துட்டு குட்டிச்சேன் கிட்ட காமிச்சு, இப்போ பாரு இந்த ஃபோட்டோ வந்து பிளாக் அண்ட் ஒயிட்டில் மாற்றிட்டேன்னா, ஆனாலும் வந்து உனக்கு தெரியுதில்ல இந்த ஃபோட்டோ எந்த கலரில் இருக்கும், இது வந்து ப்ளூ கலர் அப்படின்ற மாதிரி, அதுதான் இந்த எக்ஸிபிஷனோட தீம் அப்படின்ற மாதிரி அவர் சொன்னோன்னே, எனக்கு இப்போ புரியுது அப்படின்ற மாதிரி குட்டிச்சேன்னு சொல்கிறான். சரி உனக்கு இந்த ஃபோட்டோஸ்லாம் எது பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி குட்டிச்சேனோட ஃபோட்டோவெல்லாம் காமிக்கிறாரு. அதெல்லாம் பார்த்துட்டு, ஏன்னா உண்மையாக இருக்கிறத விட இந்த ஃபோட்டோஸில் தான் சூப்பராக இருக்கேன், எனக்கு இதை அனுப்புங்க அப்படின்ற மாதிரி குட்டிச்சேன்னு கேட்குறான். கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணு, நான் வந்து இதெல்லாம் எடிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா உனக்கு அனுப்பி விடுறேன் அப்படின்ற மாதிரி வந்து பீடன் சொல்கிறாரு. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் பேசிக்கிட்டே இருக்காங்க. ஒன்னே பீடன் கேட்குறாரு, உன்னை நான் இன்னைக்கு வீட்டுக்கு கூட்டிகிட்டு போவா அப்படின்ட்டு. ஓகே அப்படின்ட்டு இவனும் சொல்லிடுறான். அதுக்கப்புறமா அவர் வந்து இவனோட தலையில் கை வச்சு தடவி விடுறாரு. இவனுக்கு வந்து கொஞ்சம் இதுவாக உடனே குட்டிச்சேன்னு கேட்குறான், பீடன் உங்களுக்கு என் மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்கா, எப்பத்துல இருந்து அப்படின்ற மாதிரி வந்து இவன் கேட்குறான். அதுக்கு அவர் ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு ஞாபகம் இருக்கா, நான் வந்து ஃபுட்பாலே ப்ளே பண்ணுறத ஸ்டாப் பண்ணிட்டேன்ல, அதுக்கப்புறம் நான் ப்ராக்டிஸ்க்கு வந்தப்போ நீ தான் வந்து என்னை என்கரேஜ் பண்ண அப்படின்ற மாதிரி இவர் சொல்ல, அவ்வளோதானா அப்படின்ட்டு குட்டிச்சேன்னு கேட்குறான். உடனே பீரன்னு சொல்கிறாரு, உனக்கு ஞாபகம் இருக்கும் அப்படின்ட்டு எனக்கு தோணலை, எனக்கு நீ சொன்ன அந்த குட்டி குட்டி மோட்டிவேஷன் ரொம்பவே வந்து என்னை என்கரேஜ் பண்ணுச்சு, திரும்பி வந்து என்னால் நானாக வந்து மாற முடிஞ்சது, சரிவா நம்ம கிளம்பலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. இப்போ அங்கேயே சீன் கட் ஆகுது. குட்டி ஜெயினோட வீட்டுக்கு தான் வந்திருக்காங்க. 2 பேரும் வீட்டுக்குள்ளே வராங்க. அதே மாதிரி ஜெயின் வந்து அவனோட பேரண்ட்ஸ் கிட்ட, இதான் வந்து பீடன், இவர் வந்து என்னோட சீனியர், இவர் இன்னைக்கு இங்கே தான் சாப்பிட போகிறாரு அப்படின்ற மாதிரி வந்து அவன் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறான். அதை பார்த்துட்டு அவனோட தங்கச்சி, வெயிட் பண்ணுங்க, ஆனால் இது பெரிய ஜெயின் இல்லையே அப்படின்ற மாதிரி கேட்குறா. உடனே அம்மா அவளை திரும்பி பார்த்து அமைதியாடுறி அப்படின்ற மாதிரி கண்ணு காமிக்கிறாங்க. உடனே அவங்க அப்பாவும், இது உன்னோட வீடு மாதிரி நினச்சிக்கோடா, ஜெயின் வந்து ஆல்ரெடி கால் பண்ணி நிறையா வந்து சாப்பாடு சமைக்க சொல்லிட்டான் அப்படின்ற மாதிரி அவர் வந்து பேச்சை மாற்றுறாரு. சரி வாங்க எல்லாரும் போய் சாப்பிட்லாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு எல்லாரும் கிளம்ப போகிறாங்க. அப்போ அவனோட தங்கச்சி மனசுக்குள்ளே நினச்சிக்கலாம், இவங்கள பார்த்தா ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி இல்லையே, ஏதோ இங்கே தப்பாக இருக்குது அப்படின்ற மாதிரி அவள் வந்து நினைக்கிறா. இவங்கெல்லாம் க்ளோஸ் பண்ணிவிட்டு சாப்பிட போகலாம் அப்படின்ற மாதிரி போகிறாங்க. அப்போ ஒரு பாட்டி வந்து, கடையை மூடிட்டிங்களா, எனக்கு மருந்து வேணும் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. உடனே குட்டிச்சேனோட அப்பா, அவங்களுக்கு மட்டும் மருந்து கொடுத்துட்றியா அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. இவனும் ஓகே நான் கொடுத்துட்றேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறான். குட்டிச்சேனோட அம்மா ஜீனை கூப்பிட்டு, வாடி நம்ம போய் டேபிளில் செட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லி கூட்டிகிட்டு போயிடுறாங்க. இப்போ நம்ம குட்டிச்சேன் பீடன் 2 பேரும் தனியாக இருக்காங்க. உனக்கு ஏதாவது ஹெல்ப் வேணுமா அப்படின்ற மாதிரி அவர் கேட்க, உங்களுக்கு எப்படி பண்ணணும் அப்படின்னு தெரியுமா அப்படின்ட்டு இவன் கேட்குறான். நான் இது வரைக்கும் பண்ணதில்லை, ஆனால் ட்ரை பண்ணி பார்க்குறேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாரு. அவரும் வந்து எல்லாத்தையும் பர்ஃபெக்டாக பண்ணுறாரு. அவர் பண்ணுறதெல்லாம் பார்த்தோன்னே அன்னைக்கு நம்ம பெரிய செயின் வந்து பண்ணியிருப்பான்ல, அதெல்லாம் வந்து குட்டி செயினுக்கு ஞாபகம் வருது. இவங்க மருந்தெல்லாம் எடுத்து அந்த பாட்டிக்கிட்ட கொடுத்து அந்த பாட்டியை அனுப்பிடுறாங்க. குட்டி செயினோட அம்மா வந்து, நீ எப்படி இவ்வளோ சூப்பராக பண்ணுற, நெக்ஸ்ட் டைம் ஃப்ரீயாக இருந்தால் கடைக்கு வந்து எங்களுக்கும் ஹெல்ப் பண்ணு அப்படின்ற மாதிரி அவங்க சொல்ல,
கண்டிப்பாக வரேன். நான் இங்கே அப்போ அடிக்கடி வருவேன் அப்படின்ற மாதிரி பீடன்னு சொல்கிறாரு. சரி வாங்க எல்லாமே ரெடியாக இருக்குது போய் சாப்பிட்லாம் அப்படின்ற மாதிரி அவங்க அம்மா கூப்பிட்டுடுறாங்க. உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் வேணுமா, ஏதாவது ஹெல்ப் பண்ணுறதுக்கு இருக்கா அப்படின்ற மாதிரி பீடன்னு கேட்க, சும்மா அந்த ஜூஸ் பாட்டில் மட்டும் எடுத்துகிட்டு வந்து வச்சா போதும் அப்படின்ற மாதிரி அவங்க அம்மா சொல்ல, நான் வந்து ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி வந்து பீடன்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கூட போயிடுறான். இதெல்லாம் வந்து நம்ம கடையோட கவுண்டரில் நின்று குட்டி செயின் பார்த்துக்கிட்டே இருக்கான். அப்போ சித்து இருக்கான்ல, அவன் வந்து வெளில வரான். வெளில வந்துட்டு பிஜேன் நான் உன்கிட்ட ஒன்று பேசணும் அப்படின்ற மாதிரி வந்து கூப்பிடுறான். பிஜேனும் வந்து என்னாச்சு அப்படின்ற மாதிரி கேட்க, அதுவா எனக்கு கொஞ்சம் காசு கிடைக்குமா, எனக்கு ஸ்கூலில் ஸ்போர்ட்ஸ் டே வைக்கிறாங்க, அதுக்கு வந்து நான் பே பண்ணணும், அம்மாக்கிட்டேயும் அப்பாக்கிட்டேயும் எனக்கு கேட்கணும் அப்படின்னு தோணலை, ஆல்ரெடி அவங்க கஷ்டத்தில் இருப்பாங்கள்ல, அதான் எனக்கு காசு வந்த உடனே இந்த ஈவெண்ட் முடிஞ்ச உடனே நான் வந்து உனக்கு திருப்பி கொடுத்துட்றேன் அப்படின்ற மாதிரி வந்து அவன் சொல்கிறான். எதுக்கு, எவ்வளோ காசு உனக்கு வேணும் அப்படின்ற மாதிரி வந்து குட்டிஜன் கேட்குறான். அதுவா ஒரு 50,000 வேணும் அப்படின்ற மாதிரி அவன் சொல்ல, என்னது 50,000 அப்படின்ற மாதிரி குட்டிஜன் ஷாக் ஆகிட்டு கேட்குறான். டேய் சவுண்டு போடாதப்பா, ஏன் இவ்வளோ சவுண்டாக பேசுகிற அப்படின்ற மாதிரி செக் சொல்ல, எந்த ஸ்போர்ட்ஸ் டேடாக உனக்கு 50,000க்கு காசு வாங்குறாங்க, எதில் தான் நீ இந்த காசை ஸ்பெண்ட் பண்ணுற, என்கிட்ட ஏமாத்துறியா அப்படின்ற மாதிரி குட்டி ஜெயின் கேட்கச்சிருக்கான். அதுக்குள்ளே பீடான் வந்துட்டு, ஜெயின் சாப்பிடவா, உன்னை உங்கள் அம்மா கூப்பிட்றாங்க அப்படின்னு சொல்கிறாரு. அவர் வந்தனால நம்ம செக்டம் வந்து அங்கேருந்து நகர்ந்து போயிடுறான். நம்ம குட்டி ஜெயினோட ஃபேஸை பார்த்துட்டு, என்னடா ஏதாவது ஆயிடுச்சா அப்படின்ற மாதிரி பீடன் கேட்குறாரு. இவனும் இல்லை அப்படின்ற மாதிரி தலையாட்டுறான். அங்கேயே வந்து சீன் கட் ஆகுது. இப்போ வந்து அந்த எக்ஸிபிஷன் சொன்னாங்கள்ல, அங்கே தான் பீடனும் குட்டிச்சேனும் வந்திருக்காங்க. நம்ம குட்டிச்சேன் அங்கே இருக்க எல்லா ஃபோட்டோஸையும் பார்த்துட்டு, ஓ வா எவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்ற மாதிரி பேசிட்டு, அதுக்கப்புறமா பீடனை பார்த்து, சரி எல்லாரோட ஃபோட்டோஸும் நல்லா தான் இருக்குது, உங்களதெல்லாம் எங்கே அப்படின்ற மாதிரி கேட்குறான். அதுவா எந்தெல்லாம் உள்ளே இருக்குது, உள்ளே இருக்க எல்லாமே நான் இந்த தான் பார்க்கலாமா அப்படின்ற மாதிரி அவரும் கேட்க, வாங்க போய் பார்க்கலாம் அப்படின்ட்டு இவன் உள்ளே போகிறான். இவன் வந்து ஷாக் ஆகி நிற்கிறான். என்ன ஆச்சுடா அப்படின்ட்டு பார்த்தா, இங்கே இருக்க எல்லா ஃபோட்டோஸுமே நம்ம குட்டிச்சேனோட ஃபோட்டோஸ். இவனை வந்து அவர் ஃபோட்டோ எடுத்தார்ல அன்றைக்கி பார்க்குக்கு போனப்போ, அந்த ஃபோட்டோஸை தான் வந்து எக்ஸிபிட் பண்ணியிருக்காரு. நம்ம குட்டிச்சேனுக்கு இது சுத்தமாக பிடிக்கல, அமைதியாகவே நின்றுட்டுருக்கான். நான் உனக்கு சர்ப்ரைஸாக காமிக்கலாம் அப்படின்னு தான் நினச்சேன், அதனால தான் வந்து இதை பற்றி உங்ககிட்ட சொல்லவே இல்லை அப்படின்ற மாதிரி பீடன்னு சொல்லிட்டாரு. என்னது அப்படின்ட்டு குட்டிச்சேன்னு கேட்க, நான் ஏன் இந்த ஃபோட்டோஸ்லாம் உன்னோட ஃபோட்டோஸாக வந்து எக்ஸிபிட் பண்ணியிருக்கேன்னா, உன்னோட பிளாக் அண்ட் ஒயிட் ஃபோட்டோஸாக இருந்தாலுமே வந்து உனக்குள்ளே இருக்க கலர்ஸ் வந்து அந்த ஃபோட்டோவில் அவ்வளோ அழகாக தெரியுது. என்னோடய வாழ்க்கையும் வந்து நீ வண்ணமயமாக ஆக்கிட்ட, ரொம்ப வந்து லைவ்லியாக இருக்கு இப்போ தான் என் வாழ்க்கை, இதுக்கு முன்னாடி நான் இந்த மாதிரி ஃபீல் பண்ணதே இல்லை அப்படின்ற மாதிரி அவர் வந்து சொல்கிறாரு. சுற்றி இருக்கவங்களாம் குட்டிச்சேனை பார்த்துட்டு, இந்த ஃபோட்டோஸில் இருக்க பையன் அவன் தானே, இவன் பீடனோட பாய் ஃப்ரெண்டாக இருப்பானா, ஆனால் ஏன் எல்லா ஃபோட்டோஸும் இவ்வளோ காஸ்ட்லியாக இருக்குது, ரொம்ப அதிகமாக இருக்கே அப்படின்ற மாதிரி எல்லாரும் வந்து பேசிகிட்டே இருக்காங்க. நம்ம குட்டிச்சேனுக்கு ரொம்பவே டிஸப்பாயிண்ட் ஆயிடுது. அவன் வந்து ஸ்பீடாக நடந்து போயிட்டுருக்கான். அப்போ வந்து பீடன் வந்துட்டு, என்ன உனக்கு அது பிடிக்கலையா, நான் அன்றைக்கி உங்ககிட்ட கேட்டப்போ உனக்கு எல்லா ஃபோட்டோஸும் பிடிச்சிருக்கு அப்படின்னு தானே சொன்னேன், அதனால தான் நான் இந்த ஃபோட்டோஸ்லாம் செலக்ட் பண்ணேன் அப்படின்ற மாதிரி அவர் சொல்ல, நான் என்னோடய ஃபோட்டோஸ் எல்லாம் பிடிச்சிருக்கு அப்படின்னு தான் சொன்னேன், ஆனால் என்னோடய ஃபோட்டோஸை நீங்கள் இப்படி எல்லாருக்கும் காமிக்கிறது எனக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை, இதுக்கு நீங்கள் என்கிட்ட கேட்டிங்களா ஃபஸ்ட்டு, நீங்கள் டிஸ்பிளே பண்ணது மட்டும் இல்லாமல் அதுக்கு வேறு ஒரு ரேட் போட்டு என்னோடய ஃபோட்டோஸை வந்து விற்கிறீங்க அப்படின்ற மாதிரி அவன் கேட்க, ஆனால் இந்த காசு எல்லாமே வந்து கிளப்புக்கு தான் போகுது, நான் வந்து வேறு எங்கேயும் எனக்கு காசு வேணும் அப்படின்றதுக்காக விற்கலை அப்படின்ற மாதிரி அவர் வந்து சொல்கிறாரு. உங்களுக்கு தோணவே இல்லையா, இதெல்லாம் பார்த்தா எனக்கு என்னமோ என்னையே வந்து யாரோ விற்கிற மாதிரி தோணுது அப்படின்ற மாதிரி அவன் சொல்ல, சாரி, நான் வந்து உங்ககிட்ட ஃபஸ்ட்டே கேட்டிருக்கணும், நான் தான் தப்பு பண்ணிட்டேன், நான் வந்து என்னோடய ஜூனியர்ஸை கால் பண்ணி எல்லா ஃபோட்டோஸையும் வந்து எடுத்துகிட்ட சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அவர் வந்து ஒரு ஜூனியர் கால் பண்ணி, ஹாட், எனக்காக ஒரு ஹெல்ப் பண்ணுறியா, இங்கே இருக்க எல்லா ஃபோட்டோஸையும் வந்து ரிமூவ் பண்ணிவிடுங்க, இதுக்கப்புறம் நான் எதுவும் எக்ஸிபிட் பண்ணலை, அதே மாதிரி நான் எந்த ஃபோட்டோஸையும் செல் பண்ணலை அப்படின்ற மாதிரி வந்து சொல்ல, ஃபோனில் அவன் சொல்கிறான், ஐயோ ஆனால் எல்லா ஃபோட்டோஸுமே ஆல்ரெடி சேல் ஆகிடுச்சே அப்படின்ற மாதிரி சொல்ல, என்னது யார் அத்தனை ஃபோட்டோஸையும் வாங்கினது, சரி அங்கே இருங்க நான் வரேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. இப்போ இவரும் குட்டிச்சேனும் வந்து உள்ளே போகிறாங்க. உள்ளே வந்து எல்லாரும் வாங்கின ஃபோட்டோஸ்லாம் வந்து எடுத்து பேக் பண்ணிகிட்ருக்காங்க. உடனே பீடான் போயிட்டு,
ஹாட் யாரை இவ்வளோ ஃபோட்டோஸையும் வாங்கினது அப்படின்ற மாதிரி கேட்க அவன் கேட்குறான், எதுக்கு எல்லா ஃபோட்டோஸையும் இப்போ இறக்குறீங்க? சில ஃபோட்டோஸ்லாம் ஆல்ரெடி வந்து வாங்கிட்டாங்களே, அந்த ஃபோட்டோஸ்லாம் நம்ம என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி கேட்க பீடன் வந்து ரொம்ப கன்ஃபியூஸ்டாக இருக்காரு. எல்லாத்தையும் யார் வாங்கினா சொல்ல, நானே போயிட்டு அவங்க கிட்ட பேசுகிறேன், நான் வந்து இந்த ஃபோட்டோஸை சேல் பண்ணலை இதுக்கப்புறம் அப்படின்ற மாதிரி சொல்ல ஒரு கார்னர்லேருந்து நம்ம பெரிய செயின் வந்து ஸ்டைலாக வந்து நடந்து வராரு. ஓ, நீ தான் வாங்கினியா? உன் முகத்தை பார்த்தாவே இந்த ஃபோட்டோஸ்லாம் எனக்கு சேல் பண்ணணும் அப்படின்னு தோணலை அப்படின்ற மாதிரி பீடான்னு சொல்ல, ஐயோ என்ன பண்ணுறது, ஆனால் நான் ஆல்ரெடி காசு எல்லாமே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேனே, இப்போது எல்லா ஃபோட்டோஸுமே எனக்கு தான் சொந்தம் அப்படின்ற மாதிரி பெரியச்சேன்னு சொல்கிறாரு. உன்னை பீடன், உன்னை என்னால் சுத்தமாக நம்பவே முடியல. உனக்கு மட்டும் ஏன் மைண்ட் இவ்வளோ ஃபேவலமாக யோசிக்குது? நீ மாறவே மாட்டியா அப்படின்ற மாதிரி அவர் கேட்க, நான் ஜெயினுக்கு ஹெல்ப் தான் பண்ணேன். ஜெயின், உனக்கும் இது பிடிக்கல தானே? உன்னோட ஃபோட்டோஸை வந்து உனக்கே தெரியாமல் டிஸ்பிளே பண்ணி அந்த ஃபோட்டோஸ்லாம் சேல் பண்ணுறாங்களே, உனக்கு இது பிடிச்சிருக்கா அப்படின்ற மாதிரி ஜெயினை பார்த்து கேட்குறாரு. நீங்களும் தானே அதுக்கு காசு கொடுத்து வாங்கினேன் அப்படின்ற மாதிரி குட்டி ஜெயின் சொல்ல, உனக்கு உன்னோட ஃபோட்டோஸ்லாம் நான் வச்சுருக்கிறது பிடிக்கலனா என் கூட வந்து ஒரு கான்ட்ராக்ட் போட்டுக்கோ, நான் வந்து எல்லா ஃபோட்டோஸையும் திருப்பி உங்ககிட்ட கொடுத்துட்றேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் வந்து போகிறாரு. உன்னை பீடன் பின்னாடி இருந்து, நீ பண்ணுறது சுத்தமாக நல்லாவே இல்லை, நீ குட்டிச்சேனை கஷ்டப்படுத்திட்டு இருக்க அப்படின்ற மாதிரி வந்து பீடேன் வந்து சொல்கிறாரு. பீடேன் கொஞ்சம் அமைதியாக இருக்கீங்களா அப்படின்ற மாதிரி இவன் சொன்னதை கேட்டுட்டு, ஜெயின் என்னதான் வச்சு உன்னோட ஃபோட்டோஸ்லாம் அவன் எடுத்துகிட்டு போகிறான், உனக்கு ஓகேவா அப்படின்ற மாதிரி பீடன் கேட்குறாரு. பரவாயில்ல விடுங்க, அந்த ஃபோட்டோஸை வச்சு அவர் என்ன பண்ண வேண்டுமோ பண்ணிக்கிட்டோம், எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்ல, ஆனாலும் ஜெயின் அது அப்படின்ற மாதிரி பீடன் சொல்ல வரத்துக்குள்ள, பரவாயில்ல விடுங்க, நீங்கள் மட்டும் என்னோடய ஃபோட்டோவை எனக்கே தெரியாமல் இப்படி சேலுக்கு போடாமல் இருந்திருந்தீங்கன்னா இது எதுவுமே வந்து நடந்திருக்காது. எனக்கு கொஞ்ச நேரம் தனியாக இருக்கணும்னு தோணுது, என்ன விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து வெளில வரான். ஃபோன் எடுத்து பார்த்தா பெரிய ஜெயின் வந்து மெசேஜ் பண்ணியிருக்காரு. என்ன ஃபயர் எஸ்கேப் ரூம் கிட்ட இருக்கேன், அங்கே வந்து பாரு அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காரு. இவனும் வந்து அங்கே போகிறான். அங்கே வந்து ஸ்டேர் கேஸ் மாதிரி இருக்குது, அங்கே போயிட்டு இவன் பெரிய சேனை காணும் அப்படின்னு தேடிட்டு இருக்கான். பின்னாடியே வந்து பெரிய சேனை வராரு. இவனை வந்து செவுத்துக்கு ஓரமாக தள்ளுறாரு. அட்டே கிஸ் பண்ணுற மாதிரி அவர் போகிறாரு. என்ன பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி குட்டிச்சேன்னு கேட்குறான். நீ அப்போது ரொம்ப கஷ்டத்தில் அந்த மாதிரி இருந்ததா, அதான் வந்து நான் உனக்கு ஹெல்ப் பண்ணேன் அப்படின்ற மாதிரி பெரிய சேன்னு சொல்ல, நான் உங்களை ஹெல்ப்புக்கு எதுவும் கேட்கலையே, பீடான்னு ஆல்ரெடி எல்லா ஃபோட்டோஸையும் டிஸ்பிளே பண்ணுறத நிறுத்திடுறேன் அப்படின்னு சொன்னார் அப்படின்ற மாதிரி வந்து குட்டிச்சேன்னு சொல்ல, நீ எனக்கு இப்போ தேங்க்ஸ் தான் சொல்லிட்டு இருக்கணும், எனக்கு பதிலாக அந்த ஃபோட்டோஸ்லாம் வேறு யாராவது வாங்கியிருந்தா நீ என்ன பண்ணியிருப்ப அப்படின்ற மாதிரி அவர் சொல்ல, உன்னை தவிர வேறு யார் வாங்கியிருந்தாலும் அது பரவாயில்லையே அப்படின்ற மாதிரி குட்டிச்சேன்னு சொல்ல, ஏன் அப்படி சொல்கிற? உன்னோட ஃபோட்டோஸை வச்சு நான் என்ன பண்ண போகிறேன்? உனக்கு உன்னோட ஃபோட்டோஸ்லாம் நான் வச்சுருக்கக்கூடாது அப்படின்னு தோணுச்சுன்னா ஏன் கூட கான்ட்ராக்ட் போடு அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ஒரு செயின் எடுத்து காமிக்கிறாரு. நம்ம பெரிய செயினோட வீட்டில் இருந்துட்டுல அந்த செயின் தான் அது. இதில் வந்து நீ உன்னோட ஃபிங்கர் பிரிண்ட் வை, நீ என்ன கேட்குறியோ நான் வந்து அதை எல்லாமே பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி வந்து அவர் சொல்கிறாரு. என்ன உங்களுக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சா? ஏன் இப்படி எப்போ பார்த்தாலும் பீப்புளை வந்து ஃபோர்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு குட்டிச்சேன் வந்து நடந்து போகிறான். அவனை வந்து அவர் வந்து பிடிச்சிடுறாரு. திருப்பி செவத்துக்கிட்ட தள்ளி நிற்க வச்சுட்டு, நான் ஒன்றும் உன்னை ஃபோர்ஸ் பண்ணலை, நீ இங்கே வராமல் கூட இருந்திருக்கலாம்ல, வெறும் மெசேஜ் மட்டும் தான் பண்ணேன், ஆனால் நீ வந்து என்னை பார்க்க வந்த தானே, நான் எங்கே உன்னை ஃபோர்ஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து குட்டிச்சேனோட இடுக்கோ பிடிச்சி அவர் பக்கத்தில் எழுதுக்கிறாரு. நம்ம குட்டிச்சேன் வந்து ஒன்றுமே செய்யாமல் அப்படியே அமைதியாக நிற்கிறான். உனக்கு ஷியோராக சொல்கிறியா, உனக்கு இதுக்கப்புறம் என் மேலே ஃபீலிங்ஸ் இல்லையா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் வந்து இவனை கிஸ் பண்ண போகிறாரு. பிஜே நிறுத்துங்க, நீங்கள் இப்போ நிறுத்தலைன்னா நான் வந்து கத்திடுவேன் அப்படின்ற மாதிரி வந்து இவன் சொல்கிறான். இவன் வந்து ரொம்பவே தடுக்கிறான், ஆனாலும் அவர் வந்து கண்டுக்கவே மாட்டாரு. அவர் வந்து அப்படியே கிஸ் பண்ணுற மாதிரி போகிறாரு. இது வரைக்கும் உன்னோட பீடன் உன்னை இந்த மாதிரி ஃபீல் பண்ண வச்சது இல்லைல்ல, அவன் கண்டிப்பாக வச்சுருக்க மாட்டான் அப்படின்ற மாதிரி சொல்ல, நிறுத்துறீங்களா, இப்போ நீங்கள் நிறுத்தலைன்னா நான் கத்திடுவேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். அப்போ கத்து, நீ கத்துனா எல்லாருமே வந்து பார்ப்பாங்க, நீயும் நானும் என்ன பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்றது எல்லாருக்குமே தெரிஞ்சிடும் அப்படின்ற மாதிரி வந்து அவன் சொல்கிறான். உடனே குட்டிச்சேன்னு சொல்கிறான், நீங்கள் என்னை கஷ்டப்படுத்திட்டு இருக்கீங்க, உங்களுக்கு தெரியுதா, என்னை போக விட்டுருங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறான். அவர் வந்து குட்டிச்சேனோட கழுத்தில் வந்து கிஸ் பண்ணிக்கிட்டே இருக்காரு. பெரியச்சேன் இப்படி ஃபோர்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கனால குட்டிச்சேன் அப்படியே அமைதியாக நிற்கிறான். அவன் வந்து செம்ம கோவத்தில் இருக்கான். இதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப ஃபன்னாக இருக்குல்ல அப்படின்ற மாதிரி சொல்ல,
உனக்கு என்ன, எனக்கு இதெல்லாம் ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு தோணுதா அப்படின்ற மாதிரி பெரிய செயின் வந்து கேட்குறாரு. அதுக்குள்ள நம்ம பீடன் வந்து செயின் செயின் அப்படின்ட்டு தேடிக்கிட்டு வராரு. அவரோட வாய்ஸ் கேட்ட உடனே குட்டி செயினும் வந்து நகர்ந்து போயிடுறான். நம்ம குட்டி செயினோட ஃபேஸை பார்த்துட்டு என்னாச்சு அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரி குட்டி செயினும் சொல்கிறான். அந்த ஸ்டெப்ஸில் யாராவது இருக்காங்களா அப்படின்ற மாதிரி பீடன் எட்டி பார்க்குறாரு. யார் அது, பீச்சேனா? உனக்கு ஏதாவது அவன் பண்ணானா அப்படின்ற மாதிரி பீடன் கேட்க, இங்கே வந்து போகலாம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து போகிறான். அவன் பின்னாடியே பீடனோ ஜேன் நீ இப்போ ஓகேவா அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. அவன் வந்து ஓகே, நான் வீட்டுக்கு கிளம்புறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ரொம்ப சாரி அப்படின்ற மாதிரி பீடன் சொல்கிறாரு. அதெல்லாம் மறந்துடுங்க, அதை வேற என்னைக்காவது பேசிக்கலாம், இப்போ வேணாம் அப்படின்ற மாதிரி குட்டிச்சேன்னு சொல்கிறான். சரிவா நான் இப்போ உன்னை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்ற மாதிரி இவர் கேட்க, இல்லை நானே வந்து தனியாக போய்க்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவன் வந்து நடந்து போகிறான். அவனோட கையை வந்து பீடன் வந்து பிடிக்கிறாரு. ஜேன், எனக்கு தெரியும் இது கரெக்டான மொமெண்ட் இல்லை அப்படின்ட்டு, ஆனால் உன்கிட்ட நான் ஒன்று சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறேன். உன்னை எனக்கு ரொம்ப நாளாகவே பிடிக்கும். உனக்கு ஞாபகம் இருக்கா? கொஞ்ச நாளுக்கு முன்னாடியே என் ஃபேமிலி ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருந்தது. அதனால் நான் வந்து ஃபுட்பால் விளையாடுறதே வந்து நிறுத்திட்டேன். யாரும் என்னை பற்றி கவலைப்படக்கூடாது அப்படின்றதுக்காக நான் திருப்பி விளையாட ஸ்டார்ட் பண்ணேன். எவ்வளோ நான் ப்ராக்டிஸ் பண்ணாலும் என்னால் வந்து நான் ஃபஸ்ட்டு இருக்க மாதிரி மாற முடியல. நான் வந்து ஏன் என்னால் மாற முடியல அப்படின்ற மாதிரி ரொம்ப ஃபீல் பண்ணேன். ஒரு வேளை ஃபுட்பாலே நிறுத்திடணும் அப்படின்லாம் யோசித்தேன் அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறாரு. அப்படியே ஃப்ளாஷ்பேக்கும் காமிக்கிறாங்க. இவர் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்காரு. அப்போ நம்ம குட்டிச்சேன் வந்து நீங்கள் தானே பீடேன் அப்படின்ற மாதிரி கேட்குறான். ஆமாம் அப்படின்ற மாதிரி இவர் சொல்கிறாரு. நீங்கள் திருப்பி ஃபுட்பால் விளையாட போகிறீங்க அப்படின்னு நான் கேள்விப்பட்டேன். சூப்பர், அதாங்க உங்களுக்காக கொஞ்சம் தண்ணியும் நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவன் வந்து இவர்கிட்ட வாட்டர் பாட்டில் கொடுக்குறான். இதை தான் வந்து அன்னைக்கு நடந்திருக்கும். அதை தான் வந்து பீடனும் சொல்லிட்டு இருக்காரு. நம்ம அந்த டைம் வந்து அந்தளவுக்கு க்ளோஸும் இல்லை. நீ அதை பற்றி நிறைய யோசிச்சிருக்கவும் மாட்டேன். ஆனால் எனக்கு வந்து அது ரொம்ப என்கரேஜிங்காக இருந்தது. நீ சொன்ன எதையுமே நான் வந்து இன்னைக்கு வரைக்கும் மறக்கலை. அதுக்கப்புறம் நான் வந்து உன்னை எப்போவுமே சீக்ரெட்டாக பார்த்துக்கிட்டே இருந்தேன் அப்படின்ற மாதிரி அவர் சொன்னதுக்கு, சரி இதெல்லாம் ஏன் இப்போ என்கிட்ட சொல்கிறீங்க அப்படின்ற மாதிரி குட்டிச்சேன்னு கேட்குறான். ஏன்னா நீ என்னை விட்டுட்டு போயிட்டேன்னா என்னோட பாய் ஃப்ரெண்டாக இருப்பியா அப்படின்ற மாதிரி அவர் வந்து கேட்குறாரு. நம்ம குட்டிச்சேன்னு கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு, நான் வந்து இப்போது ரெடியாக இல்லை அப்படின்னு நினைக்கிறேன். நான் வேணால் யோசிச்சு பார்த்துட்டு அதுக்கப்புறமா வந்து உங்ககிட்ட ஆன்சர் பண்ணவா அப்படின்ற மாதிரி குட்டிச்சேன்னு கேட்குறான். அவரும் வந்து அமைதியாக இருக்கு. நம்ம குட்டிச்சேனும் அங்கேருந்து கிளம்பிடுறான். இப்போ நைட்டு காமிக்கிறாங்க. இவங்கெல்லாம் வந்து ஃபுட்பால் விளையாண்டுட்டு இருக்காங்க. இதை வந்து நம்ம பீச்சேன் வந்து நின்று பார்த்துட்ருக்காரு. அவர் வந்ததை பார்த்த உடனே குட்டிச்சேன் நீங்கள் கிளம்புங்க அப்படின்ற மாதிரி அவர்கிட்ட போயிட்டு வந்து சொல்லிகிட்ருக்கான். இதை வந்து ஓரமாக பீடன் வந்து உட்காந்து பார்த்துட்ருக்காரு. நம்ம குட்டிச்சேன்னு சொல்கிறான், இங்கே எல்லாரும் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்கிறது உங்கள் கண்ணுக்கு தெரியலையா? கிளம்புங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, நான் இங்கேருந்து உண்மையாகவே கிளம்பியே ஆகணுமா அப்படின்ற மாதிரி பெரியச்சேன்னு கேட்குறாரு. என்ன தொந்தரவு பண்ணணும் அப்படின்னு நீங்கள் இங்கே வந்திருந்தீங்கன்னா தயவு செஞ்சு கிளம்பிடுங்க அப்படின்ட்டு வந்து குட்டிச்சேன்னு சொல்கிறான். நீ எப்படி என்னை போக சொல்லலாம்? என்ன இந்த மொத்த இடமும் உனக்கு சொந்தமா அப்படின்ட்டு பெரியச்சேன்னு கேட்க, உங்களுக்கும் இது சொந்தம் இல்லைல்ல அப்படின்ற மாதிரி குட்டிச்சேன்னு சொல்கிறான். நான் இந்த இடத்த வாங்கிட்டா அப்படின்ற மாதிரி பெரியச்சேன் கேட்குறாரு. அப்படி நீங்கள் பண்ணீங்கன்னா உங்களை இந்த இடத்துல இருந்தே நான் வந்து வெளில துரத்தி அனுப்பிடுவேன் அப்படின்ட்டு குட்டிச்சேன்னு சொல்கிறான். உடனே வந்து பெரியச்சேன் குட்டிச்சேனோட கையை பிடிக்கிறாரு. இதை பார்த்துட்டு பீடன் அங்கேருந்து அவசரமாக வந்து எழுந்து வரான். இது வரைக்கும் எனக்கு ஏதாவது வேணும்னா அது வந்து எனக்கு கண்டிப்பாக கிடச்சிடும். அதே மாதிரி நீயும் எனக்கு வேண்டும் அப்படின்ற மாதிரி அவர் வந்து சொல்கிறாரு. ஒன்று பீடன் வந்து டீச்சேனோட முகத்துலேயே வந்து ஒரு பஞ்ச் விட்டுறான். உடனே அவரும் என்னையே நீ அடிப்பியா அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி அடிக்கிறாரு. அடிச்சுட்டு உனக்கு என்ன ரைட்ஸ் இருக்குது, நீ எப்படி நான் ஜேன் கூட பேசக்கூடாது அப்படின்னு சொல்லலாம் அப்படின்ற மாதிரி கேட்க, குட்டிச்சேன் சொல்கிறான், பீடனுக்கே எல்லா ரைட்ஸும் இருக்குது, ஏன்னா பீடன் வந்து என்னோட பாய் ஃப்ரெண்ட் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவன் வந்து பீடனை பார்த்து, நீங்கள் ஓகே தானா, ஏதாவது வலிக்குதா அப்படின்ற மாதிரி வந்து கேட்குறான். அவரும் தேங்க்யூ ஜேன் அப்படின்ட்டு சொல்லிடுறாரு. வாங்க நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் கிளம்பிடுறாங்க. நம்ம பெரிய ஜேனோட முகமே வந்து மாறிடுது. இப்போ அடுத்த நாள் கிளாஸ் விட்டு எல்லாரும் வந்துட்டுருக்காங்க. நம்ம குட்டி ஜேன் வந்து பீடன் கூட பைக்கில் ஏறி போயிடுறான். இதெல்லாம் வந்து நம்ம பெரிய ஜேனும் வந்து காரில் இருந்து பார்த்துக்கிட்டே இருக்காரு. இப்போ குட்டிச்சேன் அவனோட ரூமில் உட்காந்துட்ருக்கான், ஃபோனை பார்த்துட்ருக்கான். அப்போ பீடன் வந்து என்ன பண்ணிகிட்ருக்க அப்படின்ற மாதிரி மெசேஜ் பண்ணுறாரு.
இல்லை சும்மா தான் உட்காந்துட்டு இருக்கேன் அப்படின்ட்டு இவனும் சொல்கிறான். அடுத்தது சரி குளிக்கலாம் அப்படின்ட்டு போய் குளிச்சுட்டு இருக்கான். இவனுக்கு திடீர்னு பார்த்தா பெரிய ஜெயன் தான் நிற்கிற மாதிரியே தோணுது. அவர் வந்து இவனை கிஸ் பண்ணுற மாதிரிலாம் இவன் வந்து நினச்சி பார்க்குறான். அதுக்கப்புறம் பார்த்தா எல்லாமே இவனோட கற்பனை தான். இப்போ பார்த்தா நம்ம குட்டி சேனும் பீடனும் எங்கேயோ வெளில வந்திருக்காங்க. நம்ம குட்டி சேன் அமைதியாக இருக்கிறத பார்த்துட்டு பீடன் கேட்குறாரு, ஏ ஜெயின் ஏதாவது பிரச்சனையா அப்படின்ற மாதிரி. இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் கொஞ்சம் சோன் அவுட் ஆகிட்டேன் அப்படின்ற மாதிரி அவன் சொல்ல. சரி இவனோட கை காமிய அப்படின்ட்டு அவர் வந்து கேட்குறாரு. இவனோட கையெடுத்து காமிக்கிறான். 1 மாதம் ஃபுல்லாக என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணதுக்கு ரொம்பவே தேங்க்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் வந்து போட்டு விடுறாரு. இவனும் வந்து ஓ அதுக்குள்ளே 1 மாதம் ஆயிடுச்சா, டைம் இவ்வளோ ஸ்பீடாக போதில்ல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த ப்ரேஸ்லெட்டே பார்க்குறான். இந்த ப்ரேஸ்லெட் வந்து சாட்டர்டேயில் பிறந்தவங்க எல்லாருமே போட்டுக்கலாம் அப்படின்ற மாதிரி அவர் சொல்ல, உங்களுக்கு எப்படி தெரியும் நான் வந்து சாட்டர்டே பிறந்தேன் அப்படின்ற மாதிரி வந்து குட்டிச்சேன்னு கேட்குறான். அதுவா, நான் வந்து உன்னோட இன்ஸ்டாகிராம் செக் பண்ணிட்டு இருந்தேன்னா அப்போது உன்னோட பர்த்டே கண்டுபிடிச்சேன். அதை வச்சு நான் கேலண்டரில் போட்டு கண்டுபிடிச்சிட்டேன். உனக்கு தெரியுமா நான் கூட சாட்டர்டே தான் பிறந்தேன், அதே மாதிரி நானும் இதை போட்டுட்ருக்கேன் பாரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அதை வந்து காமிக்கவும் செய்கிறாரு. ஒன்று குட்டிச்சேன்னு சிரிச்சுட்டு, நீங்கள் இதெல்லாம் நம்புவீங்க அப்படின்னு நான் நினச்சி கூட பார்த்ததே இல்லை அப்படின்ற மாதிரி வந்து அவன் சொல்கிறான். நான் இப்போ வரைக்கும் எதையுமே நம்பத்தில்ல. ஆனால் நம்ம 2 பேரும் ஒரே நாளில் பிறந்திருக்கோம்ல, அதான் ஒரே கலரில் வர போடுறோமா, இது வந்து கப்பல் ப்ரேஸ்லெட்ஸ் மாதிரி இருக்குது, அதனால தான் நான் வாங்கினேன் அப்படின்ற மாதிரி அவர் வந்து சொல்கிறாரு. உடனே குட்டிச்சேனும் தீரன் தேங்க்யூ, ஆனால் நான் உங்களுக்காக எந்த கிஃப்ட்டும் வச்சிடல அப்படின்ற மாதிரி அவன் சொல்ல. அதெல்லாம் பரவாயில்ல விடு, ஆனால் எனக்கு உன்கிட்ட இருந்து ஒரு கிஃப்ட் வேணும் அப்படின்னு கேட்டால் நீ வந்து அதை எனக்கு தருவியா அப்படின்ற மாதிரி அவர் வந்து சொல்லிட்டு நம்ம குட்டிச்சேனு இந்த கன்னத்தில் கை வைக்கிறாரு. அப்படியே அவர் வந்து கிஸ் பண்ணுற மாதிரி போகிறாரு. அப்போ பார்த்தா குட்டிச்சேனும் கால் வருது. இவன் கால் எடுத்து ஹலோ அப்படின்ற மாதிரி கேட்குறான். அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னு தெரில. இவன் வந்து ஷாக் ஆகிட்டு ஓகே உண்மையாவா, நான் இப்போவே வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தீரன் சாரி நான் கண்டிப்பாக போயே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து போகிறான். அங்கே வந்து சீன் கட் ஆகுது. இப்போ பார்த்தா ஹாஸ்பிட்டலாக காமிக்கிறாங்க. ஜெட்டோட முகத்துலலாம் அவ்வளோ அடிபட்டிருக்கு. அவன் வந்து பெட்டில் படுத்துட்டு இருக்கான். ஜெயன் வந்து போய் நிற்கிறான். ஜெயன் அப்படின்ற மாதிரி அவன் வந்து சொல்கிறான். ஜெட் என்னடாலும் ஆச்சு, உனக்கு என்ன ஆச்சு அப்படின்ற மாதிரி இவன் கேட்க, ஜெயன் என் மேலே கோவப்பட மாட்டாள நான் சொன்னான். இல்லை நான் ஃபுட்பால் பிளேயர்ஸ் மேலே காசு கட்டி இது பண்ணேன்னா இப்போ வந்து நான் ஃபுல்லாக கடத்தில் ஆகிட்டேன். அவங்க வந்து என்கிட்ட காசு கலெக்ட் பண்ண வந்தாங்க. நான் வந்து என்கிட்ட காசு இல்லை அப்படின்னு அவங்கக்கிட்ட சொன்னேன். அதனால் அவங்க வந்து என்னை அடிச்சிட்டாங்க அப்படின்ற மாதிரி அவன் சொல்கிறான். என்னது கடமா, எப்பத்துல இருந்தடா அப்படின்ற மாதிரி வந்து குட்டிச்சேன் வந்து கேட்குறான். அதெல்லாம் இப்போ முக்கியம் இல்லைடா, அதெல்லாம் மறந்தது. இப்போ மட்டும் நான் அவங்கக்கிட்ட காசு கொடுக்கலன்னா ஃபுல்லாக பிரச்சனையை மாட்டிப்போம். அவங்க என்னை மட்டும் அடிக்க மாட்டாங்க, அவங்க நம்ம ஃபேமிலியே வந்து டிஸ்டர்ப் பண்ண வருவாங்க. என்னோட மட்டும் இது போயிடாது, எனக்கு தயவு செஞ்சு ஹெல்ப் பண்ணடா அப்படின்ற மாதிரி செத் கேட்குறான். சரி எவ்வளோ காசு உனக்கு வேணும், 50,000 தானே, நான் வந்து உனக்கு இப்போவே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன், நீ போய் அவங்கக்கிட்ட கொடுத்தது அப்படின்ற மாதிரி வந்து குட்டிச்சேன் வந்து சொல்கிறான். இல்லை 50,000 இல்லை டீச்சேன் 1.2 மில்லியன் அப்படின்ற மாதிரி அவன் சொன்ன உடனே என்னது 1.2 மில்லியனா, என்ன தானே பண்ணி வச்சுருக்கேன், என்ன தான் நினச்சிட்ருக்க அப்படின்ற மாதிரி குட்டிச்சேன்னு கேட்குறான். அதுக்கு செத் சொல்கிறான், ஸ்டார்டிங்கில் இவ்வளோ காசெல்லாம் ஆகலை, ஆனால் நான் திருப்பி திருப்பி பெட் கட்டிக்கிட்டே வந்தேனா, நான் வந்து வின் ஆகிட்டா எல்லாருக்கும் காசு கொடுத்துடலாம் அப்படின்னு நினச்சேன். ஆனால் நான் வந்து தோட்டுக்கிட்டே இருந்தேன், இவ்வளோ பெருசாக ஆகும் அப்படின்னு நான் யோசிச்சு கூட பார்க்கல அப்படின்ற மாதிரி அவன் சொல்கிறான். சரி எப்போ இதை நம்ம திருப்பி பே பண்ணணும் அப்படின்ற மாதிரி குட்டிச்சேன்னு கேட்குறான். நாளைக்கு அப்படின்னு ஜெட் வந்து அழுதுகிட்டே சொல்கிறான். என்னது நாளைக்கா, நான் எங்கே போய் அவ்வளோ காசு தேடுவேன், நாளைக்குள்ள யாரும் எனக்கு அவ்வளோ காசும் கொடுக்க மாட்டாங்களே அப்படின்ற மாதிரி அவன் சொல்ல. பீச்சேன் உன்னோட எக்ஸ் அவ்வளோ சூப்பர் காசு வச்சுருந்தார்ல, அவர்கிட்ட போய் கேளேன், எனக்காக ஹெல்ப் பண்ண சொல்லி அவர்கிட்ட கேளேன் ப்ளீஸ், நான் உனக்கு கெஞ்சி கேட்டுக்கிறேன், எனக்கு ஹெல்ப் பண்ணு அப்படின்ற மாதிரி அவன் வந்து அழுவுறான். அப்போ பார்த்தா ஜெட்டோட ஃபோனுக்கு கால் வருது. அவங்க தானே எனக்கு கால் பண்ணுறாங்க, ப்ளீஸ் எனக்கு ஹெல்ப் பண்ணு, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்ற மாதிரி அவன் அழுவுறான். ஒன்றே வந்து அந்த ஃபோனை எடுத்து நம்ம குட்டிச்சேன்னு பேசுகிறான். அந்த ஃபோனில் அந்த பக்கத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா, உனக்கு தெரியும்ல நாளைக்கு என்ன நடக்கும் அப்படின்ட்டு, நீ மட்டும் காசு எடுத்துகிட்டு வரலன்னா அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி அவங்க வந்து மிரட்டுறாங்க. இங்கே நம்ம குட்டிச்சேன்னு சொல்கிறான், நான் வந்து ஜெட்டோட அண்ணா பேசுகிறேன்,
அப்படின்ற மாதிரி சொன்னோடனே, ஓ அப்படியா, சரி ஹாஸ்பிட்டலுக்கு பின்னாடி தான் நான் நிற்கிறேன், என்ன வந்து பாரு அப்படின்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. ஒன்று ஜெட்டும், ஏ வேணாம் போகாத போகாத அப்படின்ற மாதிரி சொல்கிறான். இப்போ அங்கேயே வந்து சீன் கட் ஆகுது. ஹாஸ்பிட்டல் பின்னாடி அந்த காசு வாங்குறவங்க வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. சரி காசெல்லாம் எப்போ தரலாம் அப்படின்ற ஐடியா அப்படின்ற மாதிரி அவங்க கேட்க, இவன் வந்து போய் அமைதியாக நிற்கிறான். நீ ஜெட்டோட அண்ணா தானே, உன்னோட தம்பி எனக்கு எவ்வளோ காசு கொடுக்கணும் அப்படின்ட்டு உனக்கு தெரியும்ல, இதான் கடைசி நாள், எப்போ என் காசை கொடுக்கலாம் அப்படின்ட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி அவர் வந்து சொல்கிறாரு. ஒன்று குட்டிச்சேன்னு சொல்கிறான், சாரி ஆனால் என்கிட்ட அவ்வளோ காசு இல்லை, நாளைக்குள்ளே என்னால் அவ்வளோ காசு எப்படி பண்ணாலும் கொடுக்கவே முடியாது, எனக்கு கொஞ்சம் எக்ஸ்டென்ஷன் மட்டும் தரீங்களா, இன்னும் கொஞ்ச நாள் டைம் கொடுங்க, நான் வந்து உங்களுக்கு இன்ஸ்டால்மெண்ட்லையாவது பே பண்ணிடுறேன் அப்படின்ற மாதிரி வந்து இவன் கேட்குறான். என்னது இன்ஸ்டால்மெண்ட்டா அப்படின்ற மாதிரி அவர் வந்து சிரிச்சுக்கிட்டே வந்து பேசுகிறாரு. இவனும் வந்து அவர் நல்லவர் போலையே அப்படின்ற மாதிரி சிரிக்கிறான். அவர் என்ன சொல்கிறாருன்னா, இன்ஸ்டால்மெண்ட் தானே, சரி ஓகே ஓகே, ஆனால் நீ என்ன பண்ணுறன்னா ஒவ்வொரு நாளுக்கும் எக்ஸ்ட்ரா இன்ட்ரெஸ்ட்டும் பே பண்ணணும், அது மட்டும் இல்லாமல் உன்னோட தம்பியோட ஃபிங்கர்ஸையும் நான் வந்து ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு ஃபிங்கர்ஸ் வந்து உடச்சிக்கிட்டே இருக்கேன், அவனோட 10 விரலும் போயிடுச்சுன்னா நான் வந்து அவனோட கையை உடைக்க ஸ்டார்ட் பண்ணிடுறேன், அதுக்கப்புறம் அவனோட கால், அது ஓகேவா அப்படின்ற மாதிரி அவர் வந்து கேட்குறாரு. ஒன்று இவனுக்கு கோவம் வந்துடுது. நீங்கள் செட் மேலே மட்டும் கையை வச்சு பாருங்களேன், நான் வந்து போலீஸ்கிட்ட போயிடுவேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, ஓ போயிட்டு பாரு என்ன நடக்குது அப்படின்ட்டு, ஏன்னா போலீஸ் ஸ்டேஷனில் இருக்க எல்லாருக்கும் நான் யார் அப்படின்ட்டு தெரியும். உன்கிட்ட ஒன்று சொல்ல மறந்துட்டேன், உன்னோட ஃபேமிலி ரொம்ப க்யூட்டாக இருப்பாங்களாமே, நீங்கள் கூட ஒரு மருந்து கடைலாம் வச்சுருக்கீங்களாமே, அந்த சந்தையில் தானே உங்கள் கடை இருக்குது, நான் என்னைக்காவது ஃப்ரீயாக இல்லைன்னா கண்டிப்பாக வந்து உங்கள் கடைக்கு வந்துட்டு போகிறேன் அப்படின்ற மாதிரி அவர் வந்து சொல்கிறாரு. என்னோடய ஃபேமிலி இதுக்குள்ளே இழுத்துட்டு வராத அப்படின்ற மாதிரி வந்து குட்டிச்சன் கோவமாகிட்டு சொல்கிறான். உடனே அவர் இவனை வந்து அடிக்க ஸ்டார்ட் பண்ணிடுறாரு. என்ன தைரியம் இருந்தால் என்கிட்டே வந்து உன்னோட வாய்ஸை ரைஸ் பண்ணி பேசுவேன் அப்படின்ட்டு சொல்லிட்டு வந்து அடிச்சுக்கிட்டே இருக்காரு. அதுக்கப்புறமா உனக்கு கடைசியாக நான் வந்து ஒரு வார்னிங் தரேன், உன்னோட ஃபேமிலிக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னா நாளைக்குள்ளே எனக்கு என் காசை வந்து ரெடி பண்ணி வை, புரிஞ்சுதா புரிஞ்சுதா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு குட்டிச்சனோட கன்னத்தில் வந்து தட்டுறாரு. நான் உங்ககிட்ட ஒன்று கேட்டுக்குவா, எனக்கு கொஞ்சோண்டு டைம் கொடுங்க, நான் எப்படியாவது உங்களுக்கு காசை கண்டுபிடிச்சி உங்ககிட்ட கொடுத்துட்றேன், இன்னும் கொஞ்சம் மட்டும் டைம் கொடுங்களேன் அப்படின்ற மாதிரி குட்டிச்சேன்னு கேட்குறான். இவன் வந்து திருப்பி திருப்பி டைமே கேட்டுட்ருக்கான்ல, அதனால் அவங்களுக்கு வந்து கோவமாகிடுது. இவனை போட்டு அடிச்சுக்கிட்டே இருக்காங்க. அடிச்சுட்டு அவங்களும் வந்து கிளம்பி போயிடுறாங்க. மழை பெய்யுது. இவன் வந்து இங்கேயே அழுதுட்ருக்கான். இழந்து நடந்து போகிறான். எங்கே போகிறான் அப்படின்னு பார்த்தா நம்ம திரிஜேனை மீட் பண்ணுறதுக்காக போன எபிசோடில் ஒரு பப்புக்கு வந்திருப்பான்ல, அங்கே தான் வந்து போகிறான். ரோடை கூட ஒழுங்காக பார்த்து க்ராஸ் பண்ண மாட்டான். ஒரு பைக் வந்து இவனை மோதி இருக்கும். அந்த பைக்கில் இடிச்சனால அப்படியே வந்து கீழே விழுறான். அப்படியே செயின் கட் ஆகுது. இப்போ நம்ம பெரிய செயினை தான் காமிக்கிறாங்க. அவர் வந்து குட்டி செயினை அப்படியே தூக்கிட்டு போகிறாரு. சோஃபாவில் உட்கார வச்சுட்டு, எதுக்கு மலையில் நடந்துட்டு இருந்த, சரி உன்னோட ஃபேஸ்க்கு என்னாச்சு அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு, இரு நான் போய் உனக்கு தவளை எடுத்துகிட்டு வரேன் அப்படின்ற மாதிரி வந்து போகிறாரு. ஒன்னே புத்தி ஜெயின் என்ன பண்ணுறான்னா, டி ஜெயின் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பெரிய ஜெயினுக்கு பின்னாடி வந்து முட்டி போடுறான். உங்ககிட்ட நான் உனக்கு கேட்கணும் அப்படின்ற மாதிரி சொன்னோடனே, என்ன உனக்கு ஏதாவது ஃபேவர் வேணுமா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பெரிய ஜெயின் வந்து திரும்புகிறாரு. குட்டி ஜெயின் சொல்கிறான், என்னோட தம்பி இப்போது ஒருத்தர்கிட்ட 1.2 மில்லியன் காசு வந்து கொடுக்கணும், அவங்க நாளைக்குள்ளே காசு வேணும் அப்படின்னு கேட்குறாங்க, நாங்கள் மட்டும் காசு கொடுக்கலனா என்னோடய ஃபேமிலியே வந்து டெஸ்ட்ராய் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க, எனக்காக அந்த காசை மட்டும் பே பண்ணுறீங்களா அப்படின்ற மாதிரி அவன் வந்து அழுதுகிட்டே கேட்குறான். உன்னை பெரிய ஜெயின் கேட்குறாரு, நீ என்ன கேட்குற அப்படின்ட்டு உனக்கு புரியுதா, உனக்கு என் கூட கான்ட்ராக்ட் போட ஓகேவா, நீ இந்த கான்ட்ராக்ட் போட்டனா நான் வந்து உங்ககிட்ட என்ன வேணாலும் கேட்பேன், உனக்கு ஓகேவா, உனக்கு கான்ட்ராக்ட் போட சம்மதமா அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. நீங்கள் என்ன சொன்னாலும் நான் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி அவனும் சொல்லிடுறான். ஒன்று இவர் வந்து இவரோட பாக்கெட்டில் இருந்து அந்த செயின் இருக்கும்ல அதை வந்து எடுத்து காமிக்கிறாரு. அதுக்குள்ளே வந்து ஒரு ஊசி மாதிரியும் இருக்குது. இவனும் வந்து இவனோட கையை வைக்கிறான். இப்போது நம்மளோட அக்ரிமெண்ட் வந்து முடிஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. நம்ம குட்டி ஜெயினும் அங்கேயே அழுகிறான். அப்படியே வந்து சீன் முடிக்கிறாங்க. இந்த எபிசோட் எப்படி இருந்தது அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி இன்னும் வீடியோஸ் வேணும்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோ சீக்கிரத்தில் வரும். அது வரைக்கும் டாடா, பாய் பாய்.